பரலோக தேவனை நோக்கி ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் நீதியின்படி நாங்கள் சேர துணியாமல் உம்முடைய கிருபையினாலே சேர துணிந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவை, இந்த நாளிலும் உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க போகிற வார்த்தைகள் எங்களை திடப்படுத்துவதாக, எங்களுக்கு ஞானத்தை தருவதாக, எங்கள் குற்றங்கள் குறைகளை அது கோடிட்டு காட்டி அதிலிருந்து விடுவிக்கும்படியான வார்த்தைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே இரட்சகரே இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனத்தை நம்ம முதலாவது வாசிப்போம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னால பார்த்தோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 1 to 8 வசனங்கள் முடிய விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அவன் போய் என்னென்ன காரியத்தெல்லாம் செஞ்சான், விதைக்கிறவர்கள் எதற்காக நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் குறித்து நம்ம ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 13:25 சொல்கிறார், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து களைகளை விதைத்து விட்டு போனானாம். நாம விதைப்பது நன்மை. ஏன்னா நம்ம கடைசியா பார்த்தோம், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தோம். அதுல என்ன போட்டிருந்தது, உங்கள் காலையிலே உங்கள் விதைகளை விதைங்கள், மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று, அல்லது இரண்டும் சரியாக பயன்படுமோ என்று நாம அறியாது இருக்கிறபடினால, யாரிடத்திலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க முடியுமோ, யாரிடத்திலெல்லாம் இயேசுவின் காரியத்தை குறித்து பேச முடியுமோ, ரட்சிப்பின் அவசியத்தை குறித்து பேச முடியுமோ, அவைகளை எப்படியாவது அவருடைய இருதயத்தில் சற்று நாம் தூவி விட்டு விட்டால் அது என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலன் தரும். ஒருவேளை நம்ம பேசும்போது நம்மளை அசட்டை பண்ணுவது போல இருக்கலாம். ஒருவேளை அவங்க காதுல அதை வாங்காதது போல, நம்மை அசட்டை பண்ணுவது போல, இதே வேலையா போச்சு உங்களுக்கு, ஏசுன்னு தூக்கிட்டு வந்துடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள் நம்மை கிண்டல் செய்கிற காரியங்கள் அநேக இடங்களில் உண்டு. ஆனா அநேக மிஷினரிகள் வந்து விதைத்த அந்த விதை தான் இன்னைக்கு பல லட்ச கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே பரம்பி இருப்பதற்கான காரணம். அவங்க ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக இந்த விதை முளைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு, உத்தரவாதத்தோடு தேவனுடைய விதையை நேர்த்தியாய் விதைத்ததுனால அங்க நம்ம பலனை அறுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதை பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசு அது போலவே வேறொரு உவமையை குறித்து நம்ம குறித்து பேச இருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விடுவித்து விட்டு போனானாம். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டதாம். சற்று யோசித்து பாருங்க, நாம தூங்கும் பொழுது நம்மை அறியாம சத்துரு வந்து நமக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போகிறதாக இங்க இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு காரியம். என்னங்க இது? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், so far I have in my control. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதைத்தானே நான் செய்ய போறேன், அதுதானே என்னால செய்ய முடியும். அதை தவிர வேறு யாரு வந்து என்னுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட களைகளை விதைத்து விட முடியும் என்று சொல்லி நாம ஒருவேளை யோசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு அதுக்காக தான் இவ்வளவு அழகான ஒரு காரியத்தை குறித்து சொன்னாரு. அதுல வாசிங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறாராம். ஹல்லேலூயா. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துல இருக்குது, நம்ம அப்படியே எடுத்துட்டு போறோம்னு சொல்லி. ஆனா இயேசுங்க நம்ம ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்
உணராது இருக்கிற கிறிஸ்தவர்கள் லட்சோப லட்ச கிறிஸ்தவர்கள், அவங்க எல்லாம் சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், சர்ச்சுக்கு போறவங்க, அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்கிறவங்க, சர்ச்சில் ஆல்டர்ல ரெவரண்ட் பிரசங்கத்தை கேட்கிறவங்க அல்லது ஊழியர்களின் பிரசங்கத்தை கேட்கிறவங்க. ஆனா அங்க என்ன நடக்கிறது? வசனத்தை கேட்டு உணர்வு அடையாதபடினால, நம்முடைய இருதயம் அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததினால அங்க என்ன நடக்கிறதா? களைகள் விதைக்கப்படுகிறது. அப்போ நாம மிக கவனமாக தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை உள்வாங்கி உணர்ந்து அதிலிருந்து நமக்குள்ளே வர வேண்டிய மாற்றங்கள் என்ன எவை என்று நேர்த்தியாக கணக்கிட்டு அவைகள் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல அங்க என்ன நடக்குது? நாம நல்லவர்கள் தான், நாம நினைச்சிட்டு இருக்கோம் வசனம் எனக்குள்ள இருக்குதுன்னு. ஆனா அந்த வசனத்தை நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ளாததுனால நாம உறங்கும் பொழுது நம்மையும் அறியாமல் தேவ வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து அங்கே ஒரு களையை விதைத்து விட்டு போகிறான். சத்துருக்கு இதுதான் வேலை, அவனுக்கு இதுதான் வேலை. அவன் எல்லாம் பொல்லாதவனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனுக்கு வேலையே மற்றவர்களை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும், அதுதான் அவனுடைய வேலை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசித்தோம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்து என்று சொல்லி பார்த்தோம். இனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிதான் நாம் என்ன செய்யறோம்? நாம நல்ல இடத்துலதான் விதையை விதைச்சிருக்கிறோம். நாமளும் ஒரு நல்ல நிலம் தான், தேவன் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் நாம் என்று சொல்லி நினைத்து நம்ம பல வேளைகளில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு சூழ்நிலை. அதுதான் வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணுமா? புதிதாகணும், நாளுக்கு நாள் கழுவப்படணும். அன்றன்றைய தினத்தில் நாம் நம்மை அறியாத செய்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள், நம்முடைய இருதயத்துல வருகிற கெட்ட சிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல உணர்ந்து அறிக்கை செய்து அதை விட்டு விடாம இருக்கும் பொழுது தேவ வசனம் நம்முடைய இருதயத்துல விதைக்கப்பட்ட அந்த உன்னதமான வசனம் பிசாசினால் எடுக்கப்பட்டு அங்கே களைகளை விதைத்து விட்டு போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதைத்தான் தெளிவா சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். இவனிடத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். தேவ வசனத்தை உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் நடப்பிக்காவிட்டால் இவன் எப்படியாவது எந்த வழியிலேயாவது நம்மை ஏமாற்றி விடுவான். பிரியமானவர்களே, அதுதான் இயேசு மறுபடியும் நமக்கு சொல்லி போகிறார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அநேக ஊமைகளை குறித்து அவர் பேசுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஊமைகளை கேட்டு இது எளிமையாய் அவர்களுக்கு புரியும், ஜனங்களுக்கு புரியும் என்று சொல்லி மீண்டும் நீங்க மத்தேயு 13ஆவது அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா அது ஊமைகளாகவே பேசியிருக்கிறார். அப்போ அவர் பேசுகிறதுல நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு தெளிவு வர வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதுதான் இப்போ மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா விதைக்கப்பட்ட நமக்கு நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம சரியாக நடந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி. ஆனா விதைக்கிறவன் தான் என்ன செய்வான்? ஒரு விவசாயி தான் தன்னுடைய செடி வாடி இருக்கிறதா, முழு சத்தோடு அது வளர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது அதுக்கு ஏதாவது சத்து தேவை என்று சொல்லி யார் கண்டுபிடிப்பா? விவசாயி தெளிவாக கண்டுபிடித்து விடுவான். ஒரு செடி அது அது நல்ல செழிப்பாக வளரல, அல்லது நல்ல தண்ணி கொடுக்கப்படல அதுக்கு, அல்லது நல்ல தீவனம் போடப்படல, நல்ல உரம் போடப்படல என்று சொல்லி அந்த விவசாயிக்கு தான் தெரியும் இந்த செடி மற்ற செடிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது, தேவ வசனத்திலிருந்து அது வேறு பிரித்து இருக்கிறது, அது வேறு ஏதோ ஒரு வழியில் தன்னை நல்லவன் என்று சொல்லி நினைத்து அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா மற்ற செடிகளுக்கும் இந்த செடிக்கும் உள்ள வித்தியாசம் அதை விதைத்த விவசாயியாக எனக்கு தான் தெரியும் என்று சொல்லி அங்கே கேட்கிற ஒரு காரியம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்திலே நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்று சொல்லி கேட்கிறான். இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டா, இப்ப அவன் எஜமான இடத்துல போறான். எஜமானனே, உமக்கு தெரியும் உம்முடைய நிலத்தின் பலன் என்ன,
அது எப்படி கனி தரும், அது எப்படி தன் பலனை அளிக்கும் என்று சொல்லி உமக்கு தெரியும். நீர் விதைக்க சொன்ன எல்லா விதைகளும் நல்ல விதைகள் தானே, நல்ல நிலத்தில் தானவே விளைச்சிங்க. பின்னே அதுல களைகள் எப்படி வந்தது என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியம். 28வது வசனம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்போ விவசாயி கேட்கிறான், களை விதைக்கப்பட்டாச்சு, களை வளருகிறதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இப்போ என்னுடைய வேலை என்ன? இந்த களைகளை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டியது என்னுடைய வேலை அல்லவா? எஜமானனே, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? போய் அந்த களைகள் ஒன்று இல்லாம எல்லாரையும் சுத்தம் பண்ணி நான் என்ன செய்வேன்? நல்ல செழிப்புள்ள உண்மையான செடிகளை மாத்திரம் அதில் வைப்பேன்னு சொல்லி. ஆனா எஜமானன் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்க. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோரை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் என்ன செய்யுங்க, வளர விடுங்க. எஜமானன் சொல்றாரு, இல்ல நீங்க அது பிடுங்கி போட வேண்டாம். ஏன்னா இது வசனத்தை கேட்டு உணராத ஒரு கூட்டம். வசனத்தை தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. எது தப்பு எது சரி என்று சொல்லி மிக தெளிவாக வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்காமல் இருந்தால் சரி, அல்லது விவசாயி தெளிவாக நமக்கு உரம் போடாமல் இருந்தால் சரி, அல்லது விவசாயி தெளிவாக நமக்கு தண்ணீர் ஊத்தி செழிப்பாக வளர்க்காம இருந்தால் சரி, இது எல்லாம் நேர்த்தியாய் வளர்க்கப்படுகிறது. தன் எஜமானனுடைய கட்டளைகளை விவசாயி தெளிவாக என்ன செய்யறான்? நிறைவேற்றுகிறான். எல்லா செடிகளுக்கும் தேவையான உரம் ஒன்றாகவே போடப்படுகிறது, தண்ணீர் ஒன்றாகவே ஊற்றப்படுகிறது. ஆனா இந்த செடிகளுக்குள்ள களைய வளர விட்டது யாருடைய குற்றம்? அந்த செடியின் குற்றம். அதுதான் இயேசு சொல்றாரு, அது வளரட்டும். ஏன்னா நீ இப்ப ஒருவேளை அவசரப்பட்டு அதை புடுங்க போனா நீ களம் நினைச்சு எதை புடுங்கிருவ? கோதுமையை டேமேஜ் பண்ணிடுவ, அந்த ஆத்மாவை அழிச்சிருவ. அதனால அது வளரட்டும், விட்டு அதனுடைய வேலை வரும்பொழுது நான் என்ன செய்வேன்? அதை தெளிவாக சொல்லுகிறார். 30வது வசனத்துல சொல்லி பாருங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்குங்க, அவைகளை சுட்டிருக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்க, கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்று சொன்னேன் என்றார். பாருங்க, அறுப்பு காலம் வரட்டும், விற்று அவருடைய இருதயத்தின் போக்கில் விற்று அங்க போய் எதிர்த்து நிற்காதே. அந்த களைகளை எப்படியாவது புடுங்கணும்னு சொல்லி போய் போராடிட்டு நிக்காத. இந்த களை ஒரு களை என்ன செய்யாது, அதை விட்டு பிடுங்கி போட முடியாது. அதனால அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் அந்த களைகள் அது களைகளாகவே செடியோடு சேர்ந்து வளரட்டும், விற்று. நாளொன்று வரும், அந்த நாளில் நான் என்ன செய்வேன்? தெளிவாக களைகளையும் கோதுமைகளையும் தனித்தனியாக பிரித்து எவைகளை என் களஞ்சியத்திற்கு சேர்க்க வேண்டுமோ அவைகளை என் களஞ்சியத்திற்கு சேர்த்துக் கொள்வேன். எவைகளை, எந்த பதறுகளை அக்கினியினால் சுட்டெரிக்கணுமோ அவைகள் எல்லாம் கட்டி அவியாத அக்கினியினால சுட்டெரிக்கிற காலம் வரும், அதை நான் நிச்சயமாக செய்வேன் என்று எஜமானன் சொல்லுகிற காலம். எஸ், there is a time limit for everyone. There is a time for harvesting. God knows what he has to do, what he should not do now. ஆண்டவர் அமைதியாக சில வேளைகளிலே நம்மை விட்டு விடுவார் பிரியமானவர்களே. ஆனா இதுல பரிதாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வளர்ந்த கோதுமை நினைத்து கொள்ளும், என் கூட வளர்றது என்னுடைய அவயங்கள்ல ஒண்ணுதான். இதெல்லாம் தேவ வசனத்தோடு இடைப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான், இதெல்லாம் என்னோடு சேர்ந்து வளர்கிற ஒரு காரியம்தான்னு தன்னைத்தானே உணராதபடிக்கு அந்த களைகளையும் தன்னோடு கூட வளர்த்தெடுக்கிற ஒரு பெரிய துர்பாக்கிய நிலைமை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படி அநேக நேரங்களிலே சிக்குண்டு தவிக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா பல வேளைகளிலே நமக்குள்ள இருக்கிற அந்த களை என்ன செய்ய விடாது? அதை சுத்தம் பண்ண விடாது.
அதை இன்னும் வளர்த்து விட அது ஆசைப்படும். அதனாலதான் நம்ம பார்த்தோம், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம், எவனை விழுங்கலான்னு சொல்லி வகை தேறி சுட்டி தெரிகிற ஒரு காரியம். மத்தேயு 13:36 வாசிங்க. 36. அப்பொழுது இயேசு இப்போ இந்த ஊமையின் உண்மைகள் என்ன என்று சீஷர்கள் கேட்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவர் ஊமைகளாக பேசுகிறார். இப்ப பல வேளைகளிலே வேத வசனம் யாரை சுட்டி காட்டுகிறது என்கின்ற ஒரு போராட்டம் நமக்குள்ள வரும். நல்லா யோசிச்சிருக்கீங்களா? நான் என்னுடைய பர்சனலாவே நான் உணர்ந்திருக்கிறேன். பாஸ்டருங்க நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு வசனத்தை குறித்து ஏதாவது ஒரு காரியம் பேசும்போது ஏன் இறுதியில் நினைச்சுங்க, என்ன இல்லை அந்த பிரதர் பத்தி தான் பாஸ்டர் சொல்றாரு. எப்படி அந்த பிரதரை பத்தி இல்ல அந்த சிஸ்டரை பத்தி தான் சொல்லுதாரு. ஐயா, வேத வசனம் இங்கு விதைக்கப்படுகிற வேத வசனம் ஒரே அளவாக விதைக்கப்படுகிறது, எல்லாருடைய இருதயத்திலும் விதைக்கப்படுகிறது. அது we don't know the differentiation so far. அதுலதான் பிரச்சனையே வருது. அந்த கோதுமை என்ன செய்யுது, தன்னோடு கூட சேர்த்து களைகளை வளர விட்டுருச்சு. ஆனா அங்க துர்பாக்கிய நிலைமை என்ன, அந்த கோதுமைக்கு ஏற்பட்ட துர்பாக்கிய நிலைமை, விவசாயி சரியாக தண்ணி ஊற்றுகிறான், எல்லாத்துக்கும் நேர்த்தியா தண்ணி ஊத்துறான், நேர்த்தியா ஒரே மாதிரியான அளவு உள்ள உரங்களை இடுகிறான். ஆனா சில விதைகள் மாத்திரம் களைகளை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ஏன்னா இது தனக்குள்ளே வேர்விடும்படியாக அதை எடுத்துக்கொள்ளாத பட்சத்துல, அந்த நீரை அல்லது அந்த சத்தை எடுத்துக்கொள்ளாத பட்சத்துல அங்கே என்ன செய்யப்படுகிறது, அந்த கோதுமை முழு சத்தோடு வளராதபடிக்கு களைகள் அதோடு கூட வளர அது அனுமதித்து விடுகிற ஒரு பரிதாபம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இங்கிருந்து விதைக்கிற வேத வசனம் உங்களுக்கும் ஒன்றுதான், இங்கு பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. உங்களை அது எப்படி பாதிக்குமோ, உங்களுடைய தப்பிதங்களை அது எப்படி சுட்டி காட்டுகிறதோ, அதே வண்ணமாக எனக்கும் அது என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து விட்டோம்னா நாம் இதுல இருந்து ஜெயிச்சிட முடியும், இதுல இருந்து தப்பிவிட முடியும். இந்த பொல்லாதனுடைய இந்த களைகளை விதைக்கிற இந்த பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்களிலிருந்து நாம் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று விட முடியும். இது கூடாது என்றதுனாலதான் நமக்குள்ள இருக்கிற அந்த சுயம் என்ன செய்கிறது, பல வேளைகளிலே இது எனக்கானதல்ல, இது எனக்கான வசனம் அல்ல, இவர் எனக்காக பேசல, இது எனக்காக விதைக்கப்பட்டதல்ல, இந்த தண்ணீர் எனக்கு ஏற்றதல்ல என்று சொல்லி பல வேளைகளில் அதை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு காரணத்தினாலதான் களைகள் நம்மை அறியாமல் நம்மை சுற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் புடமிட்டப்பட்டது. அவர் எல்லாரையும் ஒரே தராசிலே உட்கார வைத்து எல்லாரையும் ஒரே தராசில நெருக்கிறவர் அவர். யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. ஏழை என்றும் இல்லை, பணக்காரனும் என்றும் இல்லை, அந்நியன் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே அளவாக நேசிக்கிறார். அப்போ நமக்குள்ள விதை வருகிறது, களை வருகிறதுனா அதற்கு இடம் கொடுக்கிறது யார்? இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு அந்த களைகளை நம்மளத்துல இருந்து புடுங்கி எறிய நம்மை நாம் தகுதிப்படுத்துவோம். இதை வைத்துக் கொண்டிருந்தா அவர் விட்டுக்கிட்டே இருப்பாரு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாரு, உரம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. நாளொன்று வரும், அறுக்கிற காலம் வரும் பொழுது அவர் பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெரியமானவர்களே, அப்ப அழைக்கப்பட்டிருக்கிற யாவரும் ஆலயத்துக்குள்ளே ஒரே சரீரமாக ஒரே ஆத்மாவாக இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு நீ என்றும் இல்லை, நான் என்றும் இல்லை. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வேதத்துக்கு முன்னால நிர்வாணமாய் நின்று கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இதை உணர்ந்துட்டா போதும், வசனம் என்னும் ஆடைகளை எடுத்து நம்மளால் அணிந்து கொள்ள முடியும். இதை உணர்ந்துட்டா போதும், நம்மிடத்தில் இருக்கிற களைகளை நாமே களைந்து விட முடியும். ஏன்னா
கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆண்டவர் சொல்றார், இன்னும் தாமதமாகல, இன்னும் டைம் முடிந்து போகல, இன்னும் உனக்கு அநேகமான கிருபைகள் உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியம். 37வது வசனம் மத்தேயு 13:37 இப்படியாக சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இப்ப சீஷர்களுக்கு அவர் சொல்றார், சரியா? நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்ப தெளிவா தெரிஞ்சிச்சா? இந்த களைகள்லாம் யாருடைய புத்திரர்? பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப நமக்குள்ள களைகள் இருக்குதுன்னா அப்ப நாம யாருடைய புத்திரர்? பொல்லாங்கனுடைய புத்திரர். ஆண்டவர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு செப்பரேஷன் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய காரியம். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆகையால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. 2000 வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவரால் தீர்க்கதரிசிகளினால் எழுதி போன இந்த வசனம் புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. அதாவது சொல்லியிருக்காரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, இதுல இருக்கிற ஒரு எழுத்தின் உறுப்போ மாறி போகாது. அவர் உண்டாக்கின வானம் ஒளிந்து போகலாம், இந்த பூமி ஒளிந்து போகலாம், நாம எல்லாரும் ஒரு நாள் ஒளிந்து போயிடலாம், ஆனா கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப இந்த வசனத்திற்கு எப்படியாம் நாம பயந்து நடுங்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்க. இப்போ அதே அதிகாரத்துல 41-42 வாசிங்கள. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பு உண்டாயிருக்கும். இதத்தான் யோவான் வானத்தை நோக்கி பார்த்து எழுதின ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் ஆமேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த நரகாக்கினைக்கு ஒருவராலும் தப்பிக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நம்மை நோக்கி காத்திருப்பதை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன பிரியமானவர்களே? அதை குறித்ததான பயம் நமக்கு என்ன? அதற்கான ஆயத்தம் நாம் எப்படியாக உருவாக்க போகிறோம்? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. ஆகவேதான் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இவர் இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து, மாயக்காரராகிய வேதபாரகரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப இவைகளை நம்ம பார்த்து புரிஞ்சு உட்கார்ந்துருப்போம். ஆனா அது நம்ம மண்டைக்குள்ள ஏறுதான்னு பார்த்தா நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, தெளிவா சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய உள்ளம் நமக்கு சுற்றிலும் விளைகிற அந்த விதைகளை என்ன செய்ய, அந்த களைகளை ஒரு அவயங்களாகவே நினைத்து விட்டது பிரியமானவர்களே. இட்ஸ் a sad thing. நமக்குள்ள இருக்கிற களைகளை நாம நினைச்சிருக்கோம் நம்மளுடைய அவயங்கள்ல ஒன்று என்று சொல்லி நினைத்து விட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அது உனக்குள் சத்துரு விதைத்த ஒரு களை, அதை புடுங்கி போடுறதுக்கு நீ நினைச்சி ஆயத்தப்படும் சொல்லி இப்படி உணராத பதிதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37-39 சொல்லுது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரயாணத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராம இருந்தாங்களாம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பாருங்க, அப்ப நம்ம மத்தேயுல வாசித்தது எவ்வளவு உண்மையான ஒரு காரியம் பாருங்க. அதனாலதான் இதை உணராமத்தான் யூதாஸ் காரியத்தை இயேசு என்ன செஞ்சிட்டான், காட்டி கொடுத்துட்டான். பிசாசு அவனுக்குள்ள போகிறதுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும், வாசிங்க, கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்களாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த 12 பேர்ல ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து நடந்தது யார் கூட? இயேசுவோடு கூட. அவருடைய உபதேசங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அடையாளங்களையும் கண்ணார பார்த்து ரசித்து வியந்த ஒரு மனிதன். ஆனா அவர் எதற்காய் வந்திருக்கிறார் என்கின்ற காரியத்தை உணராதபடியினால பண ஆசை பிடித்தவனா என்ன செய்யறான், போய் 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் என்ன செஞ்சானா, புகுந்தானா. யோசித்து பாருங்க, நம்மள எல்லாரும் ஆலயத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசுவின் பிரசன்னத்துக்கு முன்பாக தான் அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இங்க நின்று பிரசங்கம் பண்றது அகஸ்டின் பிரதரா இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகளை எழுதி வைத்து போனவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு கொண்டு நின்று உறவாடி கொண்டிருக்கிறவர், நம்முடைய பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் உன்னதமான நாமத்தை உடைய ஒரு கடவுள் நம்ம முன்னாடி இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். இப்படி அவர் கூட இருக்கிற நாம அவர்களுடைய காரியங்களை உணர்ந்து கொள்ளாதபடி என்னால்தான் என்ன செய்யப்படுகிறது, பிசாசு யூதாசுக்குள்ள என்ன செஞ்சானா, புகுந்தானா. 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பாட்டார்கள். ஐயோ, அப்படின்னா இவன் கண்கள் இவன் இப்படிப்பட்ட கலைகளை நமக்குள் விதைத்து விடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வது எப்படி பிரியமானவர்களே. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் இயேசு மிக தெளிவாக அவருடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டிவிட்டு போயிட்டார். அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்த மக்கள் தான் சொன்னாங்க, இவன் பிசாசுகளினால், பிசாசின் கொசுவின் தலைவனாகிய பெயல்செபூவினால் என்ன செய்யறாரு, பிசாசுகளை துரத்துறாருன்றாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசுவோடு கூட நடந்த மக்கள் தான், இயேசுவோடு ஒன்றாய் அவருடைய அற்புதமான வார்த்தைகளை கேட்டு நடந்த மக்கள் தான். ஆனா அங்க என்ன தப்பு நடந்தது, உணர்வடையல. இவர்தான் நமக்காக இறங்கி வந்திருக்கிற மேசியா, இவர்தான் நமக்காக இறங்கி வந்திருக்கிற உன்னதமான கர்த்தர் என்பதை அவருடைய உணர்வு ஏற்றுக்கொள்ள மறுத்ததினால், உணராததினால் சாத்தான் அங்கே வேலை செய்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இயேசுவுக்கு முன்னால நிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயத்தை அப்படியே, நம்முடைய வாழ்க்கை முறையை இந்த திரையிலே படம் போட்டு காமித்தால், நம்முடைய எண்ணங்களை இதுல திரையிலே படம் போட்டு காமித்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் அறுப்பின் காலத்துல என்ன செய்வது நடக்க போகுது. அப்ப இன்றே ரட்சணியினால், இன்றே அனுக்கிரக காலனா, இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த களைகளை எடுத்து வெளியே எறிய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் இருதயம் பெருந்தினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்க. எப்படி? மிக தெளிவாக வசனம் சொல்லுது,
நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு தெரியலப்பா, எனக்குள்ள இருந்த அந்த கலைகளை குறித்து உணர்வடையாதபடிக்கு நான் இருந்துட்டேன். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற அந்த கலைகளை இன்னைக்கு எப்படியாவது எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இயேசுவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நம்ம அதிக நேரம் தூங்குனது போதும். அதிக நேரம் உலகத்தை குறித்ததான, நம்மை குறித்ததான பட்ட கவலைகள் எல்லாம் போதும். ஆண்டவர் சொல்றார், ஜபத்திற்கு நாம முன்னுரிமை கொடுப்போம். அதிக நேரம் இயேசுவோடு கூட ஒரு உடன்படிக்கையில இருப்போம். அவரோடு கூட அந்த பேச்சுவார்த்தை, அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிற ஒரு பிள்ளைகளாம நாம இருக்கும் பொழுது இந்த கலைகள் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்படாது? விதைக்கப்படாது. ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட கலைகள் இருந்தா இந்த நாளிலே அந்த கலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்ய போகுது? எடுத்து அகற்றி அதை மாற்ற போகிறது. பிரியமானவர்களே, இவை இந்த கலைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேத வசனம் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். வசனம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நாம உறுதியா இயேசுவின் கரத்தை பிடிக்க போவது நிச்சயம். இங்க இருக்கிற யாரும் என்ன செய்ய போறது இல்ல, பரலோக ராஜ்யத்திலிருந்து தவறி விழ போறது இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாமெல்லாம் அதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த வாழ்க்கை முறையிலே, வாழ்க்கை நடத்திலே நமக்குள்ள பிரச்சனைகள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும், போராட்டம் வரும். அநேக கலைகளை நமக்குள்ள இருதயத்துல சாத்தா விதைச்சிட்டு போவா. இவைகளை அடையாளம் கண்டுகொண்டு அந்தந்த நாளிலே அதற்குண்டான பாவ நிவாரண பலி நம்ம என்ன செஞ்சிடணும்? செய்து முடித்திடணும். என்ன பாவ நிவாரண பலி? சோ ஈஸி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது இந்த பாவம் நம்மை அழுத்துகிற பாவத்தை நினைத்தோ அல்லது நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிற அந்த கலைகள் நினைத்தோ நம்ம கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இயேசு நமக்கு வெளிப்படுத்திட்டார். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நம்முடைய முழு இருதயத்தை திறந்த ஒரு இடத்துல அறிக்கை செய்ய போகிறோம். அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இரக்கம் பண்ண போகிறோம். அவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் கட்டுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த பாவத்தை குறித்து நாம என்ன செய்ய போறதில்ல, பாரப்பட போறதில்ல. இந்த பாவத்தை எல்லாம் அகற்ற ஒரு உண்டு, ஒரு பரிசுத்த ரத்தம் உண்டு. அந்த ரத்தம் நம்மை நிச்சயமாக அகற்ற போகிறது. உண்மை பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாய லோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டினோம். நம்மளாம் எழுந்து நின்று இந்த பல்லவியை பாடி நம்ம அப்படியே கடந்து செல்வோமா? நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. ஐயா, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ.